தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 9/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கூறுகின்றார், என்னால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களை, நம் தேவன் மரித்தவர்களை உயிர்ப்பித்தவர். இந்த உலகத்தில் வேறு எந்த தேவர்களும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கவே இல்லை. நம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே மரித்தவரை உயிர்த்தெழ பண்ணினார். அவருடைய சீஷராகிய பேதுரு மரித்த துர்காலை உயிர்த்தெழ பண்ணினார். அப்படி இறந்தவர்களையே உயிர்ப்பிக்கின்ற நம் தேவனால் நம் காரியங்களை செய்து முடிக்க அவரால் ஈஸியான எளிமையான காரியம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் நம் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஒரு வார்த்தை அவர் கூறினால் கோடி தூதர்கள் ஓடி வந்து அவர் கட்டளையிட்ட அனைத்து காரியங்களையும் நமக்கு செய்து முடித்து நம்மை தலைநிமிர செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரிடம் பயபக்தியாய் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அவருக்கு மிகுந்த பயபக்தியுடன் பரிசுத்தமாக வாழ்வோம். நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடித்து நம்மை தலைநிமிரச் செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் எங்களிடம் கேள்வி கேட்கின்றப்பா. ஆமாப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஏதேனும் சொல்லியிருந்தால், நினைத்திருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பா, உம்மால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். நாங்கள் உண்மையே நம்பி உள்ளோம். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கு பிரியமாய் கர்த்தரை அடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.